Hi friends, welcome to our channel What I Know. Friends, இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் வந்து பேசிஸ் ஆஃப் கம்ப்யூட்டர். பேசிஸ் ஆஃப் கம்ப்யூட்டர் நம்ம பார்க்கும்போது ஃபஸ்ட்டு வந்து கம்ப்யூட்டர்னா என்ன, வாட் இஸ் கம்ப்யூட்டர். கம்ப்யூட்டர் இஸ் அன் எலக்ட்ரானிக் டிவைஸ். எப்படி நம்ம ஒரு செல்ஃபோன் வந்து ஒரு எலக்ட்ரானிக் டிவைஸோ அதே மாதிரி நமக்கு கம்ப்யூட்டருங்கிறது ஒரு எலக்ட்ரானிக் டிவைஸஸ். சரி, ஓகே. கம்ப்யூட்டரில் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத பார்த்தோம்னா, கம்ப்யூட்டருடைய காம்பனன்ட்ஸ் ஆஃப் கம்ப்யூட்டர் நம்ம பார்த்தோம்னா ஒரு இன்புட் டிவைஸ் இருக்கும், ஒரு சென்ட்ரல் ப்ராசஸிங் யூனிட் சிபியூன்னு சொல்லுவாங்க, சிபியூன்னு சொல்லி ஒன்று இருக்கும், அப்புறம் அவுட்புட் டிவைசஸ் இருக்கும். இந்த மூணும் சேர்ந்தது தான் கம்ப்யூட்டர். இந்த மூணு நம்மளால் பார்க்க முடியும். இது வந்து அதுக்கு இந்த மூணு விசிபிளாக கண்ணால் பார்க்க முடிய மூணு விஷயங்களும் இன்புட் டிவைசஸ், அவுட்புட் டிவைசஸ், ப்ராசஸிங் யூனிட், இந்த மூணும் சேர்ந்தது ஹார்ட்வேர்னு சொல்லுவோம். ஹார்ட்வேர். இன்னொன்று வந்து இன்விசிபிள் காம்பனண்ட்டு. அதாவது இந்த ஹார்ட்வேரை வச்சு நமக்கு தேவையான ஃபங்க்ஷன் நம்ம பண்ணுறோம் பார்த்திங்களா, அதுக்கு பேர் சாஃப்ட்வேர். ரொம்ப நமக்கு புரிகிற மாதிரி ஈஸியாக சொல்லணும்னா, நம்ம உடம்பு வந்து எப்படி, அது ஒரு ஹார்ட்வேர். நம்மளுடைய உயிர் எப்படி, ஒரு சாஃப்ட்வேர். ரெண்டும் சேர்ந்தால் தான் மனுஷன் இயங்க முடியும். அதே மாதிரி தான் ரெண்டும் சேர்ந்தால் தான் கம்ப்யூட்டரால் அதெல்லாம் பெர்ஃபார்ம் பண்ண முடியும். ஸோ ஹார்ட்வேரும் சாஃப்ட்வேரும் சேர்ந்தால் தான் கம்ப்யூட்டருடைய ஃபங்க்ஷன் இருக்கும். ஓகே, இப்போ கம்ப்யூட்டரில் என்னென்ன டிவைசஸ் இருக்குன்னு சொல்லி பார்த்துருக்கோம். இன்புட் டிவைஸ், ப்ராசஸர் டிவைஸ், அவுட்புட் டிவைஸ். இன்புட் டிவைசஸ்னால் என்ன பண்ணோம், இன்புட் டிவைசஸ் உள்ளே வந்து நம்ம நினைக்கிற டேட்டாஸை கொடுக்குறதுக்கு யூஸ் பண்ணுறதுக்கு இன்புட் டிவைஸ் யூஸ் பண்ணுறோம். அதை ப்ராசஸ் பண்ணி வெளியில் வந்து அவுட்புட் டிவைசஸ் மூலமாக நமக்கு வந்து கொடுக்கும். ஓகே, நம்ம ரொம்ப 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 டீப்பாக போய் நம்ம இந்த ஃபண்டமெண்டல்ஸ் ஆஃப் கம்ப்யூட்டர், பேசிஸ் ஆஃப் கம்ப்யூட்டர் நம்ம பார்க்க போகிறது கிடையாது. ஜஸ்ட் மேக்ஸிமம் ஒரு நமக்கு எவ்வளோ தெரிஞ்சால் போதுமோ அந்த லெவல் தான் பார்க்க போகிறோம். ரொம்ப டெப்த்தாக இறங்கணும்னா இது ஒரு 6 மாத கோர்ஸு. ஸோ நம்ம வந்து அவ்வளோ டெப்த்தாக நம்ம வந்து பார்க்க போகிறதில்ல. ஜஸ்ட் ஒரு அவுட்லைன் என்னென்னங்கிறத தெரிஞ்சுக்கிடுவோம். இன்புட் டிவைசஸ்ங்கிறது வந்து கீபோர்டு, மவுஸு, ஸ்கேனர்ஸ். இந்த மூணு ஒரு இன்புட் டிவைசஸ். கீபோர்டுங்கிறது நமக்கு தெரியும், மவுஸுங்கிறது நமக்கு தெரியும், ஸ்கேனருங்கிறது எல்லாமே நம்ம பார்த்துருப்போம். அது 3 இன்புட் டிவைஸ். அதை வச்சு தான் கம்ப்யூட்டருக்கு நமக்கு என்ன வேணுங்கிறத நம்ம கம்ப்யூட்டருக்கு ஃபீட் பண்ணுறோம். ப்ராசஸர், அது வந்து நான் இதோட கனெக்ட் ஆகிருக்குன்னா ப்ராசஸரோட கனெக்ட் ஆகிருக்கும். ப்ராசஸர் என்ன பண்ணோம், நமக்கு தேவையான அவுட்புட்டை ப்ராசஸ் பண்ணி தரும். அது போக ப்ராசஸருக்குள்ளே இன்னொன்று என்ன இருக்கும்னா மெமரி யூனிட்னு சொல்லியிருக்கோம். மெமரி யூனிட்டில் 2 மெமரி இருக்குது, ப்ரைமரி மெமரி, செகண்டரி மெமரி. ப்ரைமரி மெமரிங்கிறது கம்ப்யூட்டரில் பில்டின் இருக்கும். பில்டின் ப்ரோக்ராம்ஸ்லாம் எழுதி வச்சுருக்க மெமரி வந்து ப்ரைமரி மெமரியாக இருக்கும். ப்ரைமரி மெமரியில் ஒரு ப்ராப்ளம் என்னென்னா, அது வந்து கரண்ட்டு போயிட்டால் அந்த மெமரியில் வந்து பெர்மனெண்ட்டாக இருக்கும். பட் கரண்ட்டு போயிட்டால் அது ரீசெட் ஆகும், அந்த ப்ரோக்ராம் வந்து ரீசெட் ஆகும். செகண்டரி மெமரின்னு சொல்லி இருக்குது. அது வந்து நம்ம வந்து அடிஷ்னலாக கம்ப்யூட்டர் கொடுக்குற ஸ்டோரேஜ் மெமரி. அதில் 2 டைப் ஆஃப் மெமரி இருக்குது செகண்டரி மெமரிலேயே. ஒன்று வந்து ஃபிக்ஸ்டு செகண்டரி மெமரி, இன்னொன்று ரிமூவல் செகண்டரி மெமரி. அதாவது ரிமூவல் டிஸ்க்கு, ஃபிக்ஸ்டு டிஸ்க்குன்னு சொல்லுவாங்க. ஃபிக்ஸ்டு டிஸ்க்குங்கிறது ஏற்கனவே தெரியும், உள்ள கம்ப்யூட்டருக்குள்ளே இருக்கும், ஹார்ட் டிஸ்க்குன்னு சொல்லுவாங்க. ரிமூவபிள் டிஸ்க்குங்கிறது நம்ம பென் ட்ரைவு, சிடி ட்ரைவு, இதெல்லாமே வந்து ரிமூவபிள் பண்ணக்கூடிய டிஸ்க்கு. இது வந்து ப்ராசஸருக்குள்ளேயே வந்து ஃபிக்ஸ்டாக இருக்கும். ஒரு செகண்டரி மெமரி ஃபிக்ஸ்டாக இருக்கும், ஒரு ப்ரைமரி மெமரி இருக்கும். அவுட்புட் டிவைஸுங்கிறத வந்து அவுட்புட் 2 டைப் ஆஃப் அவுட்புட் எடுக்கலாம். சாஃப்ட் காப்பி அவுட்புட் எடுக்கலாம், ஹார்ட் காப்பி அவுட்புட் எடுக்கலாம். சாஃப்ட் காப்பினா ஒரு விஷுவலைசேஷனுக்காக பார்க்கக்கூடிய வியூ, மானிட்டர் வழியாக பார்க்குறோம். ஹார்ட் காப்பி அவுட்புட்டுங்கிறதுக்கு பிரிண்டர் இருக்குது, பிரிண்டர் வழியாக பார்ப்போம். இது எல்லாமே நிறையா டைப் ஆஃப் மானிட்டர்ஸ் இருக்குது, நிறையா டைப் ஆஃப் பிரிண்டர்ஸ் இருக்குது, கீபோர்டில் நிறைய டைப் இருக்குது, வயர்லெஸ் இருக்குது, அது இருக்குது, மவுஸ் இருக்குது, ஸ்கேனர் இருக்குது. அவ்வளோ டெப்த்தாக நம்ம வந்து போய் பார்க்க வேண்டியதில்லை. ஒரு இன்புட் டிவைஸுங்கிறது இன்புட் உள்ளே கொடுக்குறோம், ப்ராசஸ் பண்ணி அவுட்புட் டிவைஸ்லேயே நமக்கு வந்து ரிசல்ட் கொடுக்குது. இதுதான் கம்ப்யூட்டருடைய ஃபங்க்ஷன். ஓகே, இது வந்து காம்பனன்ட்ஸ் ஆஃப் கம்ப்யூட்டர். அடுத்தது எடுத்துட்டிங்கன்னா, நம்ம ஏற்கனவே பார்த்தோம், இந்த ஹார்ட்வேர்ஸ் மட்டும் வந்து ஃபங்க்ஷன் பண்ண முடியாது. வெறும் ஹார்ட்வேர்ஸால் இந்த ப்ரோக்ராம் வந்து ஒர்க் ஆகாது. இதுக்கு வந்து இந்த ப்ராசஸ் பண்ணுறதுக்குன்னு சொல்லிட்டு சர்டன் ப்ரோக்ராம்ஸ் வந்து நம்ம உள்ள வந்து ஃபீட் பண்ணணும். வெறும் ஒரு ஹார்ட்வேர் யூனிட் மட்டும் ஒரு உயிர் இல்லாமல் உடல் கிடையாதுங்கிற மாதிரி அதுக்கு நம்ம உயிர் கொடுக்குறதுங்கிறது வந்து சாஃப்ட்வேர்ஸுங்கிறது தான். இதில் வந்து சாஃப்ட்வேர்ஸுங்கிறது வந்து இன்ஸ்ட்ரக்ஷன் டு த கம்ப்யூட்டர், இன்ஸ்ட்ரக்ஷன் டு த ஹார்ட்வேர்ஸ். அந்த ஹார்ட்வேர் வந்து என்னென்ன பண்ணணும், ஒவ்வொரு ஹார்ட்வேரையும் என்னென்ன பண்ணணுங்கிறத கண்ட்ரோல் பண்ணுறது வந்து சாஃப்ட்வேர். சாஃப்ட்வேர்ஸில் 3 டைப் ஆஃப் சாஃப்ட்வேர்ஸ் இருக்குது. ஒன்று சிஸ்டம் சாஃப்ட்வேர், இன்னொன்று அப்ளிகேஷன் சாஃப்ட்வேர், மூணாவது யூட்டிலிட்டி சாஃப்ட்வேர். சிஸ்டம் சாஃப்ட்வேர்ஸ் அதில் ஒரு 3 டைப்ஸ் ஆஃப் சிஸ்டம் சாஃப்ட்வேர்ஸ் இருக்குது. ஃபஸ்ட்டு பயாஸுன்னு சொல்கிறது. இந்த பயாஸுங்கிற சாஃப்ட்வேர் எதில் இருக்குன்னா, உள்ள நம்ம ப்ரைமரி மெமரின்னு சொல்லி பார்த்தோம் பார்த்திங்களா, அந்த ப்ரைமரி மெமரியில் அவங்க ப்ரோக்ராம் பண்ணியிருப்பாங்க. அந்த ப்ரைமரி மெமரியில் என்ன ப்ரோக்ராம் பண்ணியிருப்பாங்க, எதுக்கு யூஸ் ஆகும்னா போஸ்ட் ப்ரோக்ராம், பவர் ஆன் செல்ஃப் டெஸ்டிங். பவர் ஆன் பண்ணோன்னே அதுக்கு தேவையான ஒரு கம்ப்யூட்டர் ஃபங்க்ஷன் பண்ணுறதுக்கு தேவையான எல்லா டிவைஸஸும் அட்டாச் ஆகிருக்கான்னு சொல்லிட்டு ஒரு கிளான்ஸ் பார்க்கும். எக்ஸாம்பிளுக்கு ஒரு இன்புட் டிவைஸ் கனெக்ட் ஆகிருக்கா, ஒரு அவுட்புட் டிவைஸ் கனெக்ட் ஆகிருக்கா, அடுத்த மெமரி செகண்டரி மெமரி லோட் ஆகிறதுக்கு கரெக்டாக இருக்குதா அப்படிங்கிறத செக் பண்ணுறது வந்து இந்த பயாஸுங்கிறது வந்து செக் பண்ணும். அடுத்த ஸ்டெப் என்ன பண்ணும்,
இது வந்து சிஸ்டம் சாஃப்ட்வேர். அடுத்தது வந்து ஓஎஸ் லோட் ஆகணும். ஓஎஸ் மீன்ஸ் ஆப்ரேட்டிங் சிஸ்டம், அது ஒரு சாஃப்ட்வேர், அது ஒரு டைப் ஆஃப் சிஸ்டம் சாஃப்ட்வேர். சிஸ்டம் சாஃப்ட்வேர் வகை வந்து ஓஎஸ், ஆப்ரேட்டிங் சிஸ்டம். அந்த ஆப்ரேட்டிங் சிஸ்டம் எதில் லோட் பண்ணியிருப்பாங்கன்னா ஹார்ட் டிஸ்கில் லோட் பண்ணியிருப்பாங்க. ஹார்ட் டிஸ்கில் வந்து ஹார்ட் டிஸ்க்ங்கிறது அது ஒரு செகண்டரி மெமரி, நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம். ஃபிக்ஸ்டு செகண்டரி மெமரி, கம்ப்யூட்டருக்குள்ளே ஃபிக்ஸ்டாக இருக்கும். அந்த ஓஎஸை வந்து அதில் தான் ஸ்டோர் பண்ணியிருப்பாங்க. ஆப்ரேட்டிங் சிஸ்டத்தில் இது ஹார்ட் டிஸ்கில் நம்ம ஆப்ரேட்டிங் சிஸ்டத்தை லோட் பண்ணியிருப்பாங்க. அந்த ஆப்ரேட்டிங் சிஸ்டம்ங்கிறது என்னென்னா, ஆப்ரேட்டிங் சிஸ்டம் இந்த பிளாட்ஃபார்ம் ஆஃப் அதர் சாஃப்ட்வேர்ஸ். அந்த ஆப்ரேட்டிங் சிஸ்டத்துக்கு மேலே தான் அந்த மீதியில் உள்ள நம்ம என்ன தேவையான சாஃப்ட்வேர்ஸ் எல்லாமே வந்து அதர் சாஃப்ட்வேர்ஸ் எல்லாமே ஆப்ரேட்டிங் சிஸ்டம் லோட் ஆனதுக்கு அப்புறம் தான் அதுக்கு மேலே தான் நம்ம லோட் பண்ண முடியும். எப்படி ஒரு ட்ரெயின் வரணும்னா ஒரு பிளாட்ஃபார்ம் வேணும், அதே மாதிரி எல்லா சாஃப்ட்வேர்ஸும் ஒர்க் ஆகிறதுக்கு ஒரு பிளாட்ஃபார்ம் வேணும். அந்த பிளாட்ஃபார்ம் தான் ஆப்ரேட்டிங் சிஸ்டம்ஸ்னு சொல்கிறது. ஓகே, இந்த ஆப்ரேட்டிங் சிஸ்டம்ஸுங்கிறது எக்ஸாம்பிள் ஆஃப் ஆப்ரேட்டிங் சிஸ்டம்ஸ் சொல்லி பார்த்தோம்னா ஃபஸ்ட்டு வந்து டாஸ்ன்னு சொல்லி வந்துச்சு, டிஸ்க் ஆப்ரேட்டிங் சிஸ்டம். இது வந்து கேரக்டர் யூசர் இன்டர்ஃபேஸ், சியூஐ, கேரக்டர் யூசர் இன்டர்ஃபேஸ். பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்தது டாஸ் தான். மைக்ரோசாஃப்ட்டுங்கிற கம்பெனி நமக்கு தெரியும், பில் கேட்ஸ் நமக்கு தெரியும். மைக்ரோசாஃப்ட் கம்பெனியோட ஓனர் வந்து பில் கேட்ஸுங்கிற நமக்கு தெரியும். அவருக்கு வந்து மெயினாக வந்து இவ்வளோ பெரிய ஒரு க்ரோத் கொடுத்ததே இந்த டாஸுங்கிற சாஃப்ட்வேர் தான். எம்எஸ் டாஸ், மைக்ரோசாஃப்ட் டாஸ் டிஸ்க் ஆப்ரேட்டிங் சிஸ்டம்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு வந்தது. இந்த மைக்ரோசாஃப்ட் டிஸ்க் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் அப்படிங்கிறது வந்து எப்படின்னா வெறும் கேரக்டர் யூசர் இன்டர்ஃபேஸஸாக இருக்கும். எல்லா ஃபைல் மேனேஜ்மெண்ட்டும் சரி, சாஃப்ட்வேர் லோட் பண்ணுறதும் பார்த்திங்கன்னா எல்லாத்துக்குமே கமெண்ட்ஸ் தான். ஒரு டைரக்டரியில் என்னென்ன ஃபைல்ஸ் இருக்குன்னு பார்க்கணும், டிஏன்னு கொடுத்தா வரும். ஸ்க்ரீனை கிளியர் பண்ணால் சிஎல்எஸ்ன்னு கொடுத்திங்கன்னா ஸ்க்ரீன் ஃபுல்லாக கிளியராக இருக்கும். காப்பினா காப்பி ஸ்டார்ட் டு ஏகோலன் அப்படின்னு கொடுத்திங்கன்னா ஃப்ளாப்பி டிஸ்க் அந்நேரம் யூஸ் பண்ணும்போது ஃப்ளாப்பி டிஸ்க்னு சொல்லிட்டு ஃப்ளாப்பி டிஸ்கில் உள்ளது காப்பி ஆகும். காப்பி ஸ்டார்ட் டு டிகோலன் ஸ்லாஷ் ஃப்ராங்க் அப்படின்னு சொல்லி கொடுத்திங்கன்னா டிகோலனில் ஃப்ராங்க்குங்கிற ஃபோல்டருக்குள்ளே காப்பி இந்த ஃபைல்ஸ் ஃபுல்லாகவே சிகோலனில் உள்ள ஃபைல்ஸ் ஃபுல்லாகவே காப்பி ஆகும். இந்த மாதிரி இந்த டாஸுங்கிறது ஃபுல்லாக கேரக்டர் யூசர் இன்டர்ஃபேஸஸ். இந்த ஆப்ரேட்டிங் சிஸ்டம் யூஸ் பண்ணோன்னா உங்களுக்கு எல்லா கமெண்ட்ஸும் தெரிஞ்சிருக்கணும். ஃபார்மேட் அப்படின்னா FORMAT ஃபார்மேட் சிகோலன் அப்படின்னு கொடுத்திங்கன்னா டோட்டலாக ஃபார்மேட் சிகோலன் ஃபார்மேட் ஆகிடும். ஃபார்மேட் டிகோலன் சொல்லி கொடுத்திங்கன்னா ஃபார்மேட் டிகோலன் ஃபுல்லாக ஃபார்மேட் ஆகிடும். இதெல்லாம் வந்து கமெண்ட்ஸ் பேஸ்டாக இருக்கும். ஃபஸ்ட்டு யூஸ் பண்ணும்போது நான் ரொம்ப ஒரு 20-25 இயர்ஸுக்கு முன்னாடிலாம் பார்த்திங்கன்னா நிறைய பேர் இந்த டாஸ் சிஸ்டம்ஸ் நிறையா ஒர்க் ஆகிட்டு இருந்துச்சு. அந்நேரம் ப்ராசஸர் வந்து பார்த்திங்கன்னா 386 486ன்னு சொல்லிட்டு அந்த ப்ராசஸரில் இந்த டாஸ் ஒர்க் அவுட் ஆகிட்டு இருந்துச்சு. அடுத்து அட்வான்ஸ்டாக என்ன ஆகிடுச்சுன்னா மைக்ரோசாஃப்ட் விண்டோஸ் வந்துச்சு. மைக்ரோசாஃப்ட் விண்டோஸ் மீன்ஸ் அது வந்து கிராஃபிக் யூசர் இன்டர்ஃபேஸஸ், GUI, கிராஃபிக் யூசர் இன்டர்ஃபேஸஸ். கிராஃபிக் யூசர் இன்டர்ஃபேஸ் மீன்ஸ் எப்படி இருக்குன்னா எல்லாமே வந்து கிராஃபிக்கலாக இருக்கும், பார்க்குறதுக்கு எல்லாமே கிராஃபிக்கலாக இருக்கும். ஒரு ஒரு கம்ப்யூட்டர் டப்பா மாதிரி இருக்கும். அதை டபுள் கிளிக் பண்ணால் உள்ளே போனால் அதில் இருக்கிற ஃபைல்ஸ் எல்லாம் பார்க்குற மாதிரி, ரைட் கிளிக் பண்ணால் காப்பி பண்ணுற மாதிரி, பேஸ்ட் பண்ணுற மாதிரி, எல்லாமே படிக்காதவங்க கூட கம்ப்யூட்டர் யூஸ் பண்ண முடியிற அளவுக்கு கொண்டு வந்ததுக்கு காரணம் இந்த மைக்ரோசாஃப்ட் விண்டோஸுங்கிறது தான். மைக்ரோசாஃப்ட் விண்டோஸை லோட் பண்ணணுங்கும் போது ஆட்டோமேட்டிக்காக ஹார்ட்வேரும் அதுக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி, இவ்வளோ அந்த ப்ரோக்ராம் சப்போர்ட் பண்ணுற மாதிரி ஹார்ட்வேர்ஸும் கொஞ்சம் மாற்றினாங்க. ப்ராசஸருடைய ஸ்பீடு மாற்றினாங்க. பென்டிஎம்னு வந்துச்சு, பென்டிஎம் 1 2 3ன்னு வந்துச்சு. இந்த மாதிரி நிறையா அப்டேஷன் பண்ணிட்டே போனாங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்து பிளாட்ஃபார்மில் கேரக்டர் யூசர் இன்டர்ஃபேஸ். இப்போயும் என்ன பண்ணுவாங்கன்னா பேக்ரவுண்டில் கேரக்டர் யூசர் இன்டர்ஃபேஸ் டாஸ் லோட் ஆனதுக்கப்புறம் தான் விண்டோஸுங்கிறது அதுக்கு மேலே அதுவாக லோட் ஆகும். அப்படி தான் அந்த ப்ரோக்ராமே இருக்கும். ஸோ டாஸுங்கிற ஆப்ரேட்டிங் சிஸ்டம் தான் ஃபஸ்ட்டு வந்துச்சு. அந்த ஃபேமஸாக ஆப்ரேட்டிங் சிஸ்டம், நிறைய ஆப்ரேட்டிங் சிஸ்டம் இருக்குது. அதில் நமக்கு மைக்ரோசாஃப்ட் வழியாக ரொம்ப ஃபேமிலியரானது டாஸுங்கிறது, ரொம்ப ஈஸியாக இருந்தது டாஸுங்கிறது இருந்துச்சு. அதுக்கப்புறம் அப்டேட் ஆகி விண்டோஸுங்கிறது வந்துச்சு. இது 2 ஆப்ரேட்டிங் சிஸ்டம். இது ஹார்ட் டிஸ்கில் லோட் பண்ணுவாங்க. ஃபஸ்ட் என்ன, கம்ப்யூட்டர் போட்டோன்னு என்ன பண்ணோம், தன்னுடைய ஹார்ட்வேர்ஸ் எல்லாம் கரெக்டாக கனெக்ட் ஆகிருக்கா, நம்மளோட எல்லாமே கரெக்டாக இருக்கான்னு சொல்லி செக் பண்ணோம். ஓகே, எல்லாம் கரெக்டாக இருக்குது, டன் அப்படின்னு சொல்லி போயிடுச்சுன்னா அடுத்தது என்ன பண்ணுவாங்க, அடுத்து ஹார்ட் டிஸ்க் கரெக்டாக இருந்துச்சுன்னா ஹார்ட் டிஸ்க்லேயே ஆப்ரேட்டிங் சிஸ்டம் லோட் ஆகும். ஆப்ரேட்டிங் சிஸ்டம் லோட் ஆச்சுன்னா பிளாட்ஃபார்ம் நமக்கு கிடச்சிச்சின்னா அதுக்கப்புறம் நம்ம என்னன்னாலும் பண்ணலாம், அடுத்த சாஃப்ட்வேர்ஸ் என்னன்னாலும் நம்ம லோட் பண்ணிக்கலாம். இது ஒரு டைப்ஸ் ஆஃப் சிஸ்டம் சாஃப்ட்வேர், மாஸ்டர் ப்ரோக்ராம் இந்த ஓஎஸ்ங்கிறது. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா டைப்ஸ் ஆஃப் சிஸ்டம் சாஃப்ட்வேர் வந்து டிவைஸ் டிரைவர் என்னென்னா போர்டு டிரைவரு, டிஸ்பிளே டிரைவரு, பிரிண்டர் டிரைவரு, நெட்வொர்க் டிரைவரு, ஆடியோ டிரைவரு, கிராஃபிக் டிரைவரு, இந்த மாதிரி எல்லாத்துக்கும் டிரைவர்ஸ்னு சொல்லி ஒரு CD இருக்கும். டிரைவர்ஸ்னு சொல்லி ஒரு சாஃப்ட்வேர் இருக்கும். அந்த சாஃப்ட்வேர் தான் என்ன பண்ணுன்னா நம்ம போர்டில் இதெல்லாம் கனெக்ட் பண்ணியிருக்குங்கிறத ஆப்ரேட்டிங் சிஸ்டத்துக்கு இன்ஃபர்மேஷன் கொடுக்கும். நம்ம கம்ப்யூட்டரை சும்மா வந்து ஒரு பிரிண்டரை கனெக்ட் பண்ணிட்டிங்கன்னா உடனே பிரிண்ட் எடுத்துட முடியாது. ஆப்ரேட்டிங் சிஸ்டத்துக்கு சொல்லணும், இந்த மாதிரி நான் வந்து இந்த மாதிரி ஒரு புதுசாக ஒரு ஹார்ட்வேர் வந்து கனெக்ட் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து இன்ஃபர்மேஷன் கொடுக்கணும். அந்த இன்ஃபர்மேஷன் ப்ரோக்ராம் தான் நமக்கு இந்த டிரைவர்ஸ்னு சொல்லிட்டு. இது அந்தந்த ஹார்ட்வேர் நம்ம வாங்கும் போதே ஒரு மோடம் வாங்கினீங்கன்னா மோடத்துக்கு டிரைவர்ஸ் CD கொடுத்துருவாங்க. இந்த மாதிரி டிரைவர்ஸ் வந்து எல்லாமே அதோடயே வந்துடும், நம்ம கூட வாங்குகிற ஹார்ட்வேரோடய வந்துடும். அதை நம்ம அட்டாச் பண்ணிட்டு அந்த இன்ஸ்டலேஷன் பண்ணால் போதும்.
இது வந்து ஆப்ரேட்டிங் சிஸ்டத்துக்கு நமக்கு வந்து ஒரு லிங்க் கொடுக்கறதுக்காக ஹார்ட்வேர் இருக்குங்கிறத ஆப்ரேட்டிங் சிஸ்டத்துக்கு இன்ஃபர்மேஷன் பண்ணுறதுக்காக டிவைஸ் டிரைவர்ஸ் யூஸ் ஆகுது. இது ஒரு டைப்ஸ் ஆஃப் சிஸ்டம் சாஃப்ட்வேர். இந்த ஓஎஸில் பார்த்தீங்கன்னா நான் சொன்னது டாஸ் விண்டோஸுங்கிற மைக்ரோசாஃப்ட் கம்பெனி மட்டும் கிடையாது. இது போக ஆப்பிள்னு சொல்லி இருக்குது, லினக்ஸ்னு சொல்லி இருக்குது, இன்னும் நிறைய ஹேக்கர்ஸ் நிறைய யூஸ் பண்ணக்கூடிய லினக்ஸ்னு சொல்லி ஒரு சாஃப்ட்வேர் ஓஎஸ் இருக்குது. இது எல்லாமே அது எல்லாமே ஒவ்வொரு வேறு மாதிரி இருக்கும். விண்டோஸ் ஓஎஸ் லோட் பண்ணதுக்கப்புறம் அப்ளிகேஷன் சாஃப்ட்வேர் நம்ம லோட் பண்ண போகிறோம். அப்ளிகேஷன் சாஃப்ட்வேர்ஸில் வந்து மேக்ஸிமம் 2 டைப்ஸ் இருக்குது. லாங்குவேஜஸ், பேக்கேஜஸ் அப்படின்னு சொல்லிட்டு 2 டைப்ஸ் இருக்குது. லாங்குவேஜஸ்ங்கிறது வந்து எ ப்ரோக்ராம் டிசைன்டு ஃபார் அ மல்டிபர்பஸ். பேக்கேஜ் வந்து எ ப்ரோக்ராம் டிசைன் ஃபார் அ ஸ்பெசிஃபிக் பர்பஸ். இதுதான் டிஃப்ரென்ஸ். லாங்குவேஜஸ்னால் எக்ஸாம்பிள் உங்களுக்கு நமக்கு ஈஸியாக புரிகிற மாதிரி அப்படி சொல்லணும்னா, லாங்குவேஜஸ்ங்கிறது வந்து ஒரு எம்பிபிஎஸ் டாக்டர் மாதிரி, பேக்கேஜஸ்ங்கிறது வந்து ஒரு ஸ்பெஷலிஸ்ட் மாதிரி. எம்பிபிஎஸ் டாக்டருக்கு எல்லாமே தெரியும், எல்லாமே அவருக்கு தெரிஞ்சு நாலேஜ் எல்லாமே இருக்கும். பட் அவரை வந்து அந்த இதை டயக்னைஸ் பண்ணுறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும், ப்ராப்ளம் டயக்னைஸ் பண்ணுறதுக்கு லேட் ஆகும். அந்த டூல்ஸ் வந்து அவர்கிட்ட வந்து ஈஸியாக அவைலபிலிட்டியாக இருக்காது. எல்லா டூல்ஸ் அவரால் வச்சுட்டு இருக்க முடியாது, எல்லா ப்ராப்ளத்துக்குரிய டூல்ஸ் அவரால் வச்சுக்கிட முடியாது. இதே தான் லாங்குவேஜஸில் எல்லாமே பண்ணலாம். பட் வந்து என்ன பண்ண முடியாதுன்னா ஒரு அது கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்கும். பேக்கேஜஸ்ங்கிற ஒரு பர்பஸுக்கு ஸ்பெசிஃபிக்காக பண்ணுறதுக்கு பேர் பேக்கேஜஸ்ன்னு சொல்லிட்டு. லாங்குவேஜஸில் வந்து இப்போ வந்து என்னென்னா டாஸ் ஓரியன்ட் லாங்குவேஜஸ் ஃபஸ்ட்டு வந்துச்சு. டாஸ் ஓரியன்ட் பேசிக், கோபால், C++, பாஸ்கல், ஃபோர்ட்ரான், இது எல்லாமே பார்த்தீங்கன்னா டாஸ் பேஸ்டாக இருக்கும். கேரக்டர் யூஸ் இன்டர்ஃபேஸஸ் எல்லாத்துக்கும் கமாண்ட் நீங்கள் வந்து ஒரு சர்க்கிள் போடணும்னு வச்சுக்கோங்களேன். ஒரு கமெண்ட்ஸ் வந்து அவ்வளோ கமெண்ட்ஸ் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும், அவ்வளோ கோடிங்ஸ் நீங்கள் ஞாபகம் வச்சுருக்க வேண்டியிருக்கும். அடுத்து அப்படியே வந்து லாங்குவேஜஸ் வந்து இதுக்கு பேஸ் பண்ணி கொண்டு வந்தாங்க, விண்டோஸுக்கு பேஸ் பண்ணி கொண்டு வந்தாங்க. விஷுவல் பேசிக் வந்துச்சு, சி வந்துச்சு, C++ வந்துச்சு, அப்புறம் VC++ன்னு சொல்லி வந்துச்சு, அப்புறம் விஷுவல் பேசிக் வந்துச்சு, அப்புறம் ஜாவா, PHP, ஜாவா ஸ்கிரிப்ட், பைத்தான், ரூபி, இந்த மாதிரி ஏகப்பட்ட லாங்குவேஜஸ் வந்துருச்சு. இந்த லாங்குவேஜஸ்ங்கிறத வச்சு என்ன பண்ணலான்னா ஒரு அப்ளிகேஷன் சாஃப்ட்வேர்ஸ், இந்த ஒரு டெய்லர் மேடு அப்ளிகேஷன் சாஃப்ட்வேர்ஸ் நம்ம க்ரியேட் பண்ணிக்கலாம். அதாவது நம்ம இப்போ ஒரு பெட்ரோல் பல்கில் பில் போடுறாங்க பார்த்தீங்களா, பெட்ரோல் பல்கில் பில் போடுறது பார்த்திங்கன்னா அவங்க இன்வென்ட்ரி பண்ணுவாங்க, அக்கௌண்ட்ஸ் மெயின்டைன் பண்ணுவாங்க. இதுக்குரிய சாஃப்ட்வேர்ஸ் எல்லாமே இந்த லாங்குவேஜஸ்லேருந்து நம்ம டெவலப் பண்ணிக்கலாம். விஷுவல் பேசிக்லேயோ, VC++லையோ, VB.NETலையோ, இது சம்திங் எதுலேயோ இருந்தோ வந்து நம்ம வந்து க்ரியேட் பண்ணிக்கலாம். அதாவது ஜென்ரல் பர்பஸ் சாஃப்ட்வேர், இந்த விஷுவல் பேசிக்ங்கிறதெல்லாம் ஜென்ரல் பர்பஸ் சாஃப்ட்வேர். அதிலேருந்து நமக்கு தேவையான டெய்லர் மேட் சாஃப்ட்வேர்ஸ் நம்ம க்ரியேட் பண்ணிக்கலாம். நம்மளாவே ஒரு பேக்கேஜஸ் க்ரியேட் பண்ணிக்கலாம்னு சொல்லலாம். நம்மளாவே ஒரு பேக்கேஜ் க்ரியேட் பண்ணிக்கலாம். ஓகே. இன்னொன்று வந்து அப்ளிகேஷன் சாஃப்ட்வேரில் 2வது கேட்டகரி பேக்கேஜஸ். பேக்கேஜஸ்ங்கிறது வந்து ஒரு ஸ்பெசிஃபிக் பர்பஸுக்காக யூஸ் பண்ணுறது. வேர்ட் ப்ராசஸிங், ஸ்ப்ரெட்ஷீட், டேட்டாபேஸ் மேனேஜ்மெண்ட்டு, மல்டிமீடியா, கிராஃபிக்ஸு, ப்ரௌசர்ஸு, இந்த மாதிரி நமக்கு யூஸ் பண்ணுறது வந்து லாங்குவேஜஸ்ஸு. அப்புறம் பேக்கேஜஸ் வந்து அந்த லாங்குவேஜஸ்லேருந்து தான் டெவலப் பண்ணது. பட் பேக்கேஜஸ்ங்கிறது இந்த பர்பஸுக்காக யூஸ் பண்ணுறது. பேக்கேஜஸில் வந்து வேர்ட் ப்ராசஸிங்னா என்னதுன்னா, ஒரு டைப் லெட்டர் அடிக்கணும், ஒரு கம்பெனிக்கு லெட்டர் அடிக்கணும், ஒரு சம்திங் ஏதோ பண்ணணும்னா அது யூஸ் பண்ணுறது. ஃபஸ்ட்டு வேர்ட்ஸ்லாம் இருந்துச்சு. வேர்ட்ஸ்லாம் சொல்லிட்டு டாஸ் பேஸ்டாக இருக்கும். கமெண்ட்ஸ் எல்லாமே இது ஒரு லெட்டர் போல்ட் பண்ண வச்சுக்கோங்க, Ctrl+K கொடுக்கணும். இது டைப் ஆரம்பிக்கிற இடத்துல Ctrl+K சொல்லிட்டு டைப் முடிகிற இடத்துல கொடுத்தீங்கன்னா அந்த இடம் மட்டும் போல்டாக தெரியும். எல்லாமே கமெண்ட்ஸ் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். அப்படின்னா தான் அந்த டாஸ் பேஸில் ஒர்க் பண்ண முடியும். அது வந்து வேர்ட்ஸ்லாம் ஒரு சாஃப்ட்வேர் வந்துச்சு. அப்புறம் ரொம்ப ஃபேமஸானது மைக்ரோசாஃப்ட் வேர்டு வந்துச்சு. வேர்ட் பேர்டுன்னு சொல்லிட்டு கம்ப்யூட்டர் இதிலே ஃப்ரீயாகவே கொடுப்பேன். மைக்ரோசாஃப்ட் வேர்டுங்கிறது நம்ம தனியாக பர்ச்சேஸ் பண்ணணும். வேர்ட் பேர்டுன்னு சொல்லிட்டு விண்டோஸோடய வந்துச்சு. அப்புறம் நோட் பேர்டுன்னு சொல்லி வந்துச்சு. இது எல்லாமே வேர்ட் ப்ராசஸிங். ஸ்ப்ரெட்ஷீட் சாஃப்ட்வேர்னு சொல்லியிருக்கு. அது எப்படி இருக்குன்னா, சும்மா கட்டமாக கால்குலேஷன் போடுறதுக்கு, ஒரு அடிஷன், சப்ராக்ஷன், ஒரு ஃபில்டர் பண்ணி எடுக்கிறதுக்கு, ஒரு டேட்டாஸ் பண்ணுறதுக்கு, ஸ்ப்ரெட்ஷீட் க்ரியேட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணது. ஃபஸ்ட்டு வந்து டாஸ் பேஸ்டாக இருக்கும்போது லோட்டஸ்ன்னு சொல்லி வந்துச்சு. அடுத்து நம்மளுடைய எப்பயும் தெரிஞ்ச இப்போ ஃபேமஸாக மைக்ரோசாஃப்ட்டில் வந்திருக்க எக்ஸல்னு சொல்லி வந்துச்சு. கூகுள் ஷீட்னு சொல்லி இருக்குது. அது போக ஸ்பான் ஷீட்னு இருக்குது. அது நிறைய சாஃப்ட்வேர்ஸ் இருக்குது. டேட்டாபேஸ் மேனேஜ்மெண்ட்னா ஒரு டேட்டாவை ஒரு 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 கம்பெனியுடைய எம்ப்ளாயீஸுடைய லிஸ்ட்டை ஸ்டோர் பண்ணணும், ஒரு ஸ்கூலுடைய ஸ்டூடெண்ட்ஸுடைய லிஸ்ட்டை ஸ்டோர் பண்ணணும்னு ஒரு டேட்டாபேஸ் மெயின்டைன் பண்ணணும்னா எல்லாமே டேட்டாபேஸ் தான். மேக்ஸிமம் எல்லா டேட்டாபேஸ் இல்லாத இடமே இருக்காது. இப்போ ஒரு கம்பெனி இருந்தால் கஸ்டமருடைய டேட்டாபேஸ் இருக்கும், பர்ச்சேஸ் பண்ணவங்களோட சப்ளைஸோடைய டேட்டாபேஸ் இருக்கும். இந்த டேட்டாபேஸ் மெயின்டைன் பண்ணுறதுன்னு சொல்லி முதல்ல ஃபாக்ஸ் ஃப்ளிப்பர்னு சொல்லி ஒரு சாஃப்ட்வேர் வந்துச்சு. அடுத்து பார்த்தா ஃபாக்ஸ் ப்ரோன்னு சொல்லி ஒரு சாஃப்ட்வேர் வந்துச்சு. இதெல்லாமே டாஸ் பேஸ்டு. இது ரெண்டுமே டாஸ் பேஸ்டு. அடுத்தது வந்து கொஞ்சம் அட்வான்ஸ்டாக ஃபாக்ஸ் ப்ரோவில் விஷுவல் ஃபாக்ஸ் ப்ரோன்னு சொல்லி கொண்டு வந்தாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம MS Accessன்னு சொல்லி மைக்ரோசாஃப்ட்டில் வந்துச்சு. அடுத்து ஆரக்கிள்னு சொல்லி ஒன்று இருக்குது. அப்புறம் SQLன்னு சொல்லி ஒன்று இருக்குது. அந்த மாதிரி நிறையா டேட்டாபேஸ் மேனேஜ்மெண்ட் சாஃப்ட்வேர்ஸ் நிறையா இருக்குது. மல்டிமீடியா சாஃப்ட்வேர்ஸ்னு எடுத்துகிட்டா
மீடியா பிளேயர் விண்டோஸோடய வந்துடும். அது எல்லாம் போக எக்ஸ்ட்ரா வந்து ஒரு ஆப்ஷனோட விஎல்சி பிளேயர் இருக்கும், மூவி மேக்கர் இருக்கும், பிகாசான்னு சொல்லியிருக்கு, நிறையா இருக்குது. கிராஃபிக்ஸ் சாஃப்ட்வேர் நம்ம டிபார்ட்மெண்ட்டு டிசைனிங்காக யூஸ் பண்ணுற சாஃப்ட்வேர்னு பார்த்தா Coreldraw பேஜ் மேக்கர், ஃபோட்டோஷாப், கண்ணை மூட்டு எல்லாம் சொல்லுவாங்க. Coreldraw பேஜ் மேக்கர், ஃபோட்டோஷாப்னு சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. இப்போ இன்னும் நிறையா இருக்குது. இல்லஸ்ட்ரேட்டர் இருக்குது, ஃப்ரீ ஹேண்ட் இருக்குது, இன்டிசைன் சொல்லி இருக்குது, நிறையா இருக்குது. இதெல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா, இன்னொன்று என்ன யோசிக்க வேண்டியதுன்னா, எல்லாமே வந்து ஃபஸ்ட்டு வந்து ஒரு வெர்ஷன் க்ரியேட் பண்ணுவாங்க. ஒவ்வொரு சாஃப்ட்வேருக்கும் ஏகப்பட்ட வெர்ஷன் இருக்கும். இப்போ எனக்கெல்லாம் Coreldraw 2.0 ஆரம்பிச்சிச்சு. 2.0 Coreldraw 5 வந்துச்சு, 7 வந்துச்சு, 8 வந்துச்சு, 9 வந்துச்சு, X1 X7, இப்போ X7 வரை நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். இன்னும் அட்வான்ஸ்டாக இருக்குது. பட் இப்போ நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன் X6, X7 அந்த ரேஞ்சில் நம்ம இப்போ யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ அடுத்தடுத்து என்ன பண்ணுவாங்கன்னா வெர்ஷன் அப்டேட் பண்ணிட்டே போவாங்க. பட் பேஜ் மேக்கர் மட்டும் அப்டேட் ஆகாமல் அப்படியே நிற்குது. அது எப்படி 7.5 நினைக்கிறேன், அதோடு அப்படியே நின்றுக்கிட்டு இருக்குது பேஜ் மேக்கர். ஃபோட்டோஷாப்லேயும் அப்டேஷன் கொடுத்துட்டே இருக்காங்க. CS2, CS3 அந்த மாதிரி CS6 அந்த மாதிரி அதுவும் வந்துகிட்டே இருக்குது. இல்லஸ்ட்ரேட்டர்லாம் அப்டேஷன் கொடுத்துக்கிட்டே இருக்காங்க. இப்போ மைக்ரோசாஃப்டோடைய எக்ஸல் எடுத்துட்டிங்கன்னா அதுலேயுமே 2007, 9, 10 அந்த மாதிரி நிறைய அப்டேஷன் கொடுத்துட்டே வந்துகிட்டே இருக்காங்க. இது போக ப்ரௌசர்ஸ் பேக்கேஜஸில் ப்ரௌசர்ஸ் பார்த்திங்கன்னா இன்டர்நெட் எக்ஸ்ப்ளோரர், இன்டர்நெட் இது விண்டோஸோடய வரும். அதுபோக ஃபயர்ஃபாக்ஸ்னு சொல்லி ஒன்று இருக்குது. கூகுள் க்ரோம் சொல்லி ரொம்ப நமக்கு எல்லாமே யூஸ் பண்ணிகிட்டு இருக்க கூகுள் க்ரோம்னு இருக்குது. ஓப்பரான்னு சொல்லி ஒன்று இருக்குது. இது எல்லாமே பார்த்தா நமக்கு எல்லாத்துக்குமே நம்ம ஜாஸ்தி யூஸ் பண்ணுற பேக்கேஜஸ் அதை வந்து நம்ம கிளாஸிஃபை பண்ணி சொல்லியிருக்கோம். ஓகே, இது ஸோ இப்போ நம்ம ரொம்ப நட்ஷலாக நம்ம சொல்லணும்னா சாஃப்ட்வேர்ஸ் கேன் பி டிவைடட் இன்டு 2 கேட்டகரி. நம்பர் 1 சிஸ்டம் சாஃப்ட்வேர், நம்பர் 2 அப்ளிகேஷன் சாஃப்ட்வேர். சிஸ்டம் சாஃப்ட்வேருங்கிறது வந்து சிஸ்டத்துக்கு கம்ப்யூட்டருடைய ஹார்ட்வேருக்கு கனெக்ட் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணக்கூடிய, கம்ப்யூட்டர் ஹார்ட்வேரோடு நம்ம கனெக்ட் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணக்கூடிய சாஃப்ட்வேர்ஸ் எல்லாமே சிஸ்டம் சாஃப்ட்வேர்ஸு. அடுத்தது வந்து நம்மளுடைய யூஸ் இன்டர்ஃபேஸை நமக்கு யூசர் ஃப்ரெண்ட்லியாக இருக்கிற சாஃப்ட்வேர்ஸ் எல்லாமே நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம். அது லாங்குவேஜஸ், அதில் தான் லாங்குவேஜஸ்னு ஒன்று இருக்குது, பேக்கேஜஸ்னு ஒன்று இருக்குதுன்னு பார்த்துருக்கோம். லாங்குவேஜஸ்ங்கிறது வந்து இன்னும் சாஃப்ட்வேர் டெவலப் யூஸ் பண்ணுறது, இன்னும் சாஃப்ட்வேர் டெவலப் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுறது. பேக்கேஜஸ்ங்கிறது பார்த்திங்கன்னா ஸ்பெசிஃபிக் பர்பஸ், நமக்கு என்ன வேணுமோ அதுக்குரிய சாஃப்ட்வேர் போட்டு போயிட்டே இருக்கலாம், அந்த மாதிரி உள்ளது. ஓகே, இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். அடுத்த வீடியோவில் நம்ம வந்து இன்னும் என்ன பண்ணலான்னா ஃபைல்ஸ்னால் என்ன, ஃபைல் மேனேஜ்மெண்ட்னா என்ன, ஃபைல் எக்ஸ்டென்ஷன்னா என்ன, இதெல்லாமே நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.